நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்றால் என்ன? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது ஒரு பொருள் அல்லது சேவையை நம் நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் சமூக வட்டத்திற்குள் பரிந்துரை செய்து, அதன் மூலம் விற்பனை ஏற்படுத்தி வருமானம் பெறும் ஒரு தொழில்முறை முறையாகும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கின் முக்கியத்துவங்கள்: 1. தொழில் முதலீடு குறைவாக இருக்கும். பாரம்பரிய தொழில்களுடன் ஒப்பிட்டால் மிகவும் குறைந்த முதலீட்டில் தொழிலை துவக்கலாம். அலுவலகம், கடை, ஊழியர்கள் தேவையில்லை. 2. பாரம்பரிய வியாபாரத்தை விட அதிக வாய்ப்பு. நீங்கள் ஒருவர் மட்டுமல்ல, உங்கள் குழுவின் முயற்சியும் உங்கள் வருமானத்தை உயர்த்தும். பாசிவ் இன்கம் உருவாகும். 3. தனது நேரத்தின்படி வேலை செய்வது. முழு நேரம், பகுதி நேரம், உங்கள் விருப்பப்படி செய்யலாம். வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய தொழில். 4. திறன் வளர்ச்சி ஸ்கில் டெவலப்மெண்ட். பேசும் திறன், நம்பிக்கை, லீடர்ஷிப், மாறும் மனநிலை ஆகியவை வளர்த்து கொள்ள வாய்ப்பு. உங்களின் தன்மையை மேம்படுத்தும் வாய்ப்பு. 5. சுயமாக தொழில் தொடங்கும் மனோபாவம் உருவாகிறது. மற்றவர்களுடன் இணைந்து சுய தொழில் அமைப்பை உருவாக்கலாம். பாஸ் யார்? நீங்கள்தான். யாருக்கெல்லாம் இது ஒரு சிறந்த வாய்ப்பு? மாணவர்கள், வீட்டு மகளிர், ரீடையர்ஸ், பின்வாங்கியோர், சிறு முதலீட்டுடன் தொழில் தேடுபவர்கள், திறமையான நபர்கள் ஆனால் வாய்ப்பு இல்லாதவர்கள். எதையும் செய்ய தயாரா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களுக்கானது. இது ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்பு. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நடைபாதை. திறமை பிளஸ் முயற்சி பிளஸ் நேர்மை இருந்தால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலம் அதிரடி மாற்றம் சாத்தியம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அதிக வருமானம் பெற 10 சாமர்த்தியமான டிப்ஸ். 1. தயாராக இருங்கள். மனதோடு மற்றும் தகவலோடு நான் முடியுமா என்பதற்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன் என்று துவங்குங்கள். உங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகள், திட்டங்கள் மற்றும் லாப வீதங்களை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். 4. தொலைபேசி மற்றும் சமூக வலைத்தளங்களை திறமையாக பயன்படுத்துங்கள். உங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்றவற்றில் பயனுள்ள தகவல்கள் பகிருங்கள். உங்களை ஒரு நம்பகமான ஆலோசகர், ட்ரஸ்டட் அட்வைசர் போல முன்னிலைப்படுத்துங்கள். நாள் ஒன்றுக்கு குறைந்தது 3 முதல் 5 புதிய நபர்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மை அறிந்த நபர்களை விட்டுவிடாதீர்கள். பரிந்துரம் வழியும் பயனுள்ளதாகும். 4. பதிவுபடுத்தும் நபர்களுக்கு வழிகாட்டுங்கள். நீங்கள் ஒருவரை சேர்த்து விட்டீர்கள் என்றால் அவரும் வருமானம் பெற அவருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். ஒரு திறமையான குழு உருவாக்குங்கள். இதுதான் பாசிவ் இன்கம் உருவாகும் வழி. வாரம் தொடர்பு கொள்க. சரியான நேரம் வரும். சாமர்த்தியமாக காத்திருங்கள். 6ஆம் நாள் வாய்ப்பு கொடுக்கலாம். உண்மையான பயன்கள் தெரிந்தால் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். சரியான வெற்றி கதைகள் பகிருங்கள். சுருக்கமாக, உணர்ச்சி பூர்வமாக பகிருங்கள். 8 வாராந்திர நோக்கங்களை நிர்ணயிக்கவும். வாரத்துக்கு எத்தனை பேரிடம் பேசுவீர்கள்? எத்தனை பேரை சேர்க்க வேண்டும்? நோக்கம் இல்லாமல் வெற்றி கிடையாது. சிறப்பான தயாராகவும் தொடர்ச்சியாகவும் பயிற்சி பெறுங்கள். வெபினார்ஸ், சூம் பயிற்சி, லீடர் கால்கள் போன்றவற்றில் கலந்து கொள்ளுங்கள். தினமும் 15 நிமிடம் உங்கள் திறன்களை மேம்படுத்துங்கள். இது சின்ன வியாபாரமில்லை, உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு. உங்கள் செயல்கள் அதற்கேற்ற அளவுக்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். முடிவுரை: நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வருமானம் எச், திறன் பிளஸ் ஒழுங்கு பிளஸ் உறுதி பிளஸ் குழு வளர்ப்பு. இன்று ஒரு சிறிய பிளான் தயார் செய்யுங்கள். நாளை ஒரு பெரிய லாபத்தை காண்பீர்கள். தொழிலாளியாக வாழ வேண்டாமா? தொழிலதிபராக உயர. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களுக்கான தளம். இன்று தொடங்குங்கள். நாளைய வெற்றிக்கான அடித்தளத்தை அமைக்குங்கள்.